ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு க்ரீன்வெல் சேனல். இன்றைக்கி நாம் க்ரீன்வெல் சேனலில் மாங்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கடாய் எடுத்து சூடு பண்ணிக்கலாம். கடாய் சூடான உடனே தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ மாங்காய் சாதத்துக்கு எப்போதும் நம்ம ஊற்றுற எண்ணெயை விட ஒரு ஸ்பூன் எண்ணெயை சேர்த்து ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். சூடானோன்னு 1 ஸ்பூன் கடுகு நல்லா பொரியட்டும். இந்த சமயத்தில் நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அடுத்ததாக 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ரெண்டுத்தையும் நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். இந்த சமயத்தில் அடுப்பு ஸ்லோவில் தான் இருக்கணும். பாருங்கள், கருகாமல் இந்தளவுக்கு பொன்னிறமாக வறுத்தாச்சு. அடுத்ததாக காரத்துக்காக 2 பச்சை மிளகா, 1 காஞ்ச மிளகாவை நான் கிள்ளி போட்டிருக்கிறேன். நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி காரத்தை குறைக்கவோ இல்லை கூட்டவோ செஞ்சுக்கலாம். இந்த சமயத்தில் தேவைப்பட்ட நீங்கள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் கூட சேர்த்துக்கலாம். நான் சேர்க்கலை. அடுத்ததாக கருவேப்பிலையை சேர்த்துருக்கேன். கருவேப்பிலையை கிள்ளி போடுங்க. இப்படி செய்யும்போது நல்லா வாசனையாக இருக்கும். அந்த கருவேப்பிலையோட டேஸ்ட்டு அந்த முழு சாதத்துலேயுமே இறங்கும். அடுத்ததாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1.5 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்குறேன். இந்த மாதிரி மிக்சிங் ரைஸ் செய்யும்போது நம்ம உப்பு எப்போதுமே சாதத்தோடு நேரடியாக போட்டு கலக்காமல் இந்த மாதிரி எண்ணெயில் வறுபடும் போதே நம்ம உப்பை போட்டுக்கணும். இப்படி செஞ்சோம் அப்படின்னா முழு சாப்பாட்டுக்கும் தேவையான அளவு சமமாக போகும். இல்லைன்னா ஒரு சில நேரத்தில் ஒரு பக்கம் நல்லா உப்பு இருக்கும், இன்னொரு சைடு உப்பு இல்லாமல் இருக்கும். அதை தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அடுத்ததாக 1 கப்பு ஃபுல்லாக துருவின மாங்காய். இப்போ மாங்காவையும் இதோடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டிஷ்ஷு செய்கிறதுக்கு மாங்காய் நல்லா வேகணும்னு அவசியம் இல்லை, பாதி வெந்திருந்தால் போகணும். அதனால் தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. அந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இது எல்லாமே அந்த மாங்காவோட நல்லா மிக்ஸ் ஆனால் மட்டும் போதும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம அடுப்பை ஸ்லோவில் வச்சுக்கிட்டு அடி பிடிக்காமல் கிண்டி விட்டுருக்குறோம். இந்த சமயத்தில் வடித்து வச்ச சாதத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். எப்போதுமே மிக்சிங் ரைஸ் செய்யும்போது சாதத்தை உதிரியாக வடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம இன்றைக்கி 3 பேர் திருப்தியாக சாப்பிட்ற அளவுக்கு சாதத்தை எடுத்திருக்கேன். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணும்போது எப்போதுமே கரண்டியில் மிக்ஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி மிக்சிங் ரைஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணும்போது சின்னதாக ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணுங்கள். இப்படி செய்யும்போது சாதம் ஒட்டாது, உதிரியாக உங்களுக்கு வரும். இப்போ நம்முடைய அருமையான சுவையில் எளிமையாக செய்யக்கூடிய மாங்காய் சாதம் தயார். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.